Hello friends, welcome to Nasekitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான சுவையான கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ரவை கேசரி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் நம்ம உள்ளே எடுத்து வச்சுட்டு, இப்போ பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா சூடாகி நல்லா உருகி வந்த பின்ன 4 ஏலக்காய் நான் உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இந்த ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த பின்ன நான் கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்து இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட முந்திரி திராட்சை நல்லா சூப்பராக வறுபட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம உடனே நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே போட்டோம்னா திராட்சை முந்திரி எல்லாமே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளோட கேசரி ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் கிடைக்கும். இப்போ இதனால் வறுபட்டதும் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப் அளவுக்கே ஒரு 1.5 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு கேசரி கலர் பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்து இப்போ அதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இல்லைனா ஒரே சைட்லேயே கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 கப்பு ரவை எந்த இதில் சேர்க்குறீங்களோ அதில் 1 கப்பு நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா தித்திப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிக இனிப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் போல் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சல் பால் தான் நான் சேர்த்துருக்கேன், பசும்பால். நீங்கள் உங்கள்கிட்ட காய்ச்சாத பால் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இந்த கப் 1 கப்பில் தான் ரவை சேர்த்து இப்போ இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா உடனே கட்டி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே கொட்டிட்டு இப்படியே கலந்துக்கோங்க. இப்போ இது கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே தாங்க இருக்கணும். அப்படியே விட்டுற போகிறீங்க, இல்லைனா அப்படியே கட்டிகளாக மாறிடும், கட்டியாக மாறிடும். அடுப்பையும் ரொம்ப குறைவாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃப்ளேமும் ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. அப்போ உடனே நம்ம தண்ணியெல்லாம் வற்றி ரவெல்லாம் இழுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். நம்மளோட கேசரி நல்லா சாஃப்டாக கிடைக்காது. பாருங்கள், இப்போ நான் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும் நமக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு சரிசமமாக படுத்திக்கிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வாங்க நம்ம மூடி போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இது மேலே நான் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான நம்மளோட கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அதே ரவை கேசரி ரொம்பவே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்ங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக நெய் மணத்தோடு நல்லா முந்திரி திராட்சைலாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் அதை அப்படியே பவுலில் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டுகளில் வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கேக் மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு நல்லா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கல்யாண வீடுகள்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் வச்சு அழகாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் ஆளுக்கு நாங்கள் வைப்போம். அதே மாதிரி ஒரு கேக் மாதிரியும் இருக்கும். அதே சமயம் கேசரியில் நம்ம ரவையில் செஞ்ச கேசரின்னு யாருமே இதை நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் மாதிரியும் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோங்களோட பார்க்குறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.